தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings on Flick. This is me Sandhya. And this is Manoj. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதர் அப்படிங்கிற நம்ம ஜெயம் ரவியோட மூவி வந்து ரிலீஸ் ஆகுது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு ரியாக்ட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த படத்துல மக்கா மிஷி அப்படிங்கிற ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஹிட்டு. இப்போ ரீல்ஸில் நம்ம நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கும். அண்ட் பால் டப்பா அதில் சீரியஸாக வேற லெவலில் பாடியிருப்பாரு. ஸோ நம்ம கூட அது வந்து ரியாக்ட் பண்ணியிருப்போம். அது நீங்கள் ரியாக்ஷன் அங்கே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் மேலே லிங்க் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் அதை போய் பார்த்துட்டு அதுலேயும் உங்கள் கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சாங் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செம்மையான ஒரு சாங், நல்ல ஒரு வைப்பு. ஸோ அது நீங்கள் ரியாக்ஷன் பாருங்கள். அதில் எங்களோட ஃபீட்பேக் அண்ட் எல்லாமே ரிவ்யூ நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போய் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போது நம்ம வந்து டீசர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த டீசர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறதாலும் சரி அண்ட் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் வழியும் நீங்கள் ஆலில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். அண்ட் கண்டினியூஸாக எங்களோட ரியாக்ஷன் வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணுறதாகட்டும், உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஒவ்வொருத்தர் கொடுக்குற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்று கமெண்ட் பண்ணுறப்போ தான் எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணுன்ற மோட்டிவேஷனாக இருக்குது. எஸ், ஆனால் அதே மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆஸ் பர் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க. பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நிறையா வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அது நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அதை எப்பயுமே கன்டினியூ பண்ணுங்கள். அதுதான் நாங்கள் வேண்டிக்கிறோம். அண்ட் வாங்க டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு எய்ம் இருக்கும். மிஸ்டர் கார்த்திக், உங்களோட எய்ம் என்ன? 3 வேளையும் நல்லா ஃபுல்லாக சாப்பிடணும். 8 மணி நேரம் இடியே அடித்தாலும் எந்திரிக்க கூடாது, அப்படி தூங்கணும். அப்புறம் மனசில் பட்டதை பேசணும், செய்யணும். அவ்வளோதான் அங்கிள், இதான் என் அமுதா அமுதா கை பிடிச்சா என்ன புதுசா செதுக்க ஆரம்பிச்சா சரியா என்ன புரிஞ்சேதானே காதலிச்சா. கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் தரேன். அது வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச். Keshavana, what is your aim? I want to become a big singer like Sid keeping kavale. Wow. Diwali please. Oh. Nice. சூப்பர். ஆக்சுவலாக நல்லா செமையாக ஃபினிஷ் பண்ணாங்க. மக்கா மிஷி பாட்டோட சேர்ந்து அப்படியே ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இவர் விடிவி கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சீரியஸாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமெடி ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சித் ஸ்ரீராம் அவர் என்ன பேசினாலும் ஏதோ ஒன்று பண்ணாலே காமெடியாக இருக்கும். அவர் இதில் வேற பாட வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, நம்ம பார்க்கலாம். அவங்களோட காம்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. ஜெயம் ரவி அண்ட் விடிவி கணேஷ் இந்த எல்லா காம்போவே புதுசாக தான் இருக்குது. ஹீரோயின் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப புதுசாக ஜாயின் ஆன ஒரு ட்ரூப் போல். அண்ட் பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்டர்டெயின்டாக இருக்குது. டீசரே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே நம்ம ஜெயம் ரவி அவரோட ஆக்டிங் பற்றி சொல்லவே வேணாம். ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ஜாலியான கேரக்டராக இருக்குது இந்த மூவியில் பார்க்குறப்போ. அண்ட் ஃபஸ்ட்டு டீசர் அந்த ஜாலியான கேரக்டர் காமிச்சா அடுத்த செகண்டே ஒரு ஃபைட் சீன் காமிச்சாங்க. ஸோ இது எல்லாமே மிக்சராக இருக்குது போல். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜெயம் ரவி சீன் பார்த்தோன்னே எனக்கு வந்து டப்புன்னு இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் ஜெனிலியாவோட கேரக்டர் ஜெயம் ரவி பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதே டேபிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் கேரக்டர்ல இப்போ யாரு அவர் பேர் எனக்கு தெரியல. ஸோ அவர் பிரகாஷ் ராஜ் கேரக்டர் மாதிரியும் அண்ட் ஜெனிலியா கேரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி உட்காந்துட்டு அந்த படத்தில் ஒரு சீன் நடக்கும். ஜெனிலியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக க்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி க்யூட்டாக எக்ஸ்பிரஷனோட சில நக்கலாக சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. ஸோ எனக்கு டப்புன்னு எனக்கு அதுதான் போச்சு. இது இன்டென்ஷனாக வச்சாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எங்களுக்கு அப்படி தான் கனெக்ட் ஆச்சு. நான் சொல்லும்போது சந்தியாவும் எனக்கு அப்படி தான் தோணுச்சுன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த மூவி டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி செம ஃபன் அண்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவியாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எஸ், இது பார்க்குறக்கே டீசரே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டீசர் பார்க்குறப்போ. அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட மியூசிக்கில் ஒரு படம் வருது. அண்ட் அவரோட பிஜிஎம் பற்றி சொல்ல வேணாம், பயங்கரமாக இருக்கும். மக்கா மிஷி பாட்டெல்லாம் எப்போ போட்டாலும் அந்த வைப் இருந்துக்கிட்டே தான் இருக்குது.
அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் வாய்ஸ்ல கூட ஒரு பாட்டு ஆமா இனிஷியலா வந்துச்சு. இனிஷியல் ஸ்டார்டிங்ல அது அவரோட வாய்ஸ் எல்லாம் கார்த்திலாம் பாத்தீங்கன்னா சீரியஸா 90s இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி அவரோட வாய்ஸ் பிடிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. எப்ப பாரு அவரோட சாங்ஸ் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட வாய்ஸ்ல கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஐ ஹோப் அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட் ஆகும்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். அண்ட் ஓவராலாக பார்க்குறப்போ டீசர் இஸ் ரியலி குட். அண்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா டீசருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் இது போக நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரண்யா இருக்காங்க, சீதா இருக்காங்க. ஸோ சீதா வந்துட்டு மேபி ஹீரோயினோட அம்மாவாக இருக்காங்களா, சரண்யா வந்து ஹீரோவோட அம்மாவாக இருக்காங்களா என்னங்கிறது தெரியல. பட் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. அண்ட் விடிவி அண்ட் ஜெயம் ரவி அவங்களோட காம்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு மூவியாக தான் இருக்க போகுது. ஸோ கொஞ்ச நாள் தீபாவளிக்கு வேறு ரிலீஸ் ஆகுது, அந்த அப்டேட் வேறு கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு வந்து ட்ரெய்லர் வரும். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி இருக்குது, இன்னும் கலர்ஃபுல்லாக ஆக்குறாங்களான்னு பார்க்கலாம். அண்ட் மூவிக்காக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஃபேமிலி என்டர்டெயின்டாக ஒரு ஃபன்னான மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுதான். ஸோ ஃபன்னான மூவிஸ்லாம் வருது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மாதிரி காமெடி ஜானரில் இப்போ ரீசெண்டாக அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேமிலி மூவிஸ்லாம் நிறையா வந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட் மூவிஸ்லாம் நமக்கு நிறையா வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக. பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு போய் சிரிச்சுட்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. டீசர் பார்க்குறப்போ அப்படி தாங்க இருக்குது. பட் நம்ம ட்ரெய்லரில் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ஏதாவது இனி ஆட் பண்ணுறாங்களா, ஸ்டோரி என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இதில் பெருசாக ஒன்றுமே காமிக்கல, எதுவுமே தெரில. அவர் ஒரு அடிக்கிறாரு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க பிரியங்காக்கும் ஜெயம் ரவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வச்சுருக்காங்க. அதில் வந்து க்யூட்டாக எக்ஸ்பிரஷன் 2 பேர் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் சீன் சொன்ன மாதிரி அதில் ஒரு இது போயிட்டுருக்கு, அவரோட கேரக்டர் காமிக்கிற மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ பெருசாக எதுவுமே ரிவீல் பண்ணல, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டில் அந்த மக்கா மிச்சி சாங் போட்டு அப்படியே அந்த டீசர் முடிச்சது சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல பயங்கர ஹைப்பா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டால் அந்த முடிவு போகிற நேரத்தில் தான் டீசர் வந்து பீக் ஆச்சு. அது வந்து ஒரு வேற லெவலில் கொண்டு போயிருந்துச்சு. ஏன்னா அப்படியே இவர் வந்து விடிவி கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் வாய்ஸில் நான் பாட போகிறேன்னு சொல்லி பாடிட்டு ஆனால் அடிச்சு தூக்கே மக்கா மிச்சி அப்படின்னு வந்துச்சு. அது சீரியஸாக சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு அப்படி தான் தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஓவராலாக we loved the teaser. It's really good and all the best to the entire team. Super successful மூவியா இருக்கும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அண்ட் எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனியும் மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அண்ட் மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும். அது நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். அண்ட் that's it. Thank you. Bye bye.